ஒரு நட்சத்திரக்காராலும் எந்தெந்த பெருமாளை சேவிச்சா அவளுக்கு கொஞ்சம் ஒரு நன்மை பயக்கும். நம்மளுக்கெல்லாம் கேன்சர் பேஷண்ட்னா இந்த கமலஹாசனோட வாழ்வை மாயம் தான் வரும். அப்படியே ரத்தம் எடுத்து அப்படியே போயாச்சு அப்படின்னு. இப்போ வைஷ்ணவன் இருக்கான், அவனை போய் நீ சிவன் கோயில் போயிட்டு வான்னா போக மாட்டான். இதை பண்ணின்னு வந்தாலே இப்போ வீட்டுல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அமைச்சு. ஒருத்தர் ஒரு வீடு வாங்குறார், நிலம் வாங்குறாருன்னா இவருக்கு இந்த திசையில ஒத்துக்காது, அவருக்கு அந்த திசையில ஒத்துக்காது, இங்க வாங்கினா நன்னா இருப்பா அப்படின்லாம் சில ஜோசியர்கள் சொல்கிறார்களே, அதுக்கும் ஜாதகத்துக்கும், அதாவது அந்த திசை அதுக்கும் ஜாதகத்துக்கும் சம்பந்தம் உண்டா? கண்டிப்பா. டைரக்ஷனல் ஸ்ட்ரெங்க்த்னு சொல்வா. இந்த திக்கோடைய ஸ்ட்ரெங்க், எந்த கிரகம் வலிமையா இருக்கோ அந்த திக்குல போனா நன்னா இருக்கும். இது ஜென்ரலா எல்லா விஷயத்துக்கும், நாட் ஓன்லி வீடு. ஆனா வீடுங்கிறது ஆஸ் பர் வாஸ்து படி கட்டணும். இன்னைக்கு ஒரு இடத்துலயுமே மாற்று கிடையாது. அந்த காலத்துல மொத்தமா 4 தொழில்: பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர. இப்ப பிராமணனும் வைசியனும் மூளையை மட்டும்தான் ஓயப்படுத்தும், உடம்பு பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகும்னா அவளுக்கு தெற்கு வடக்காத்தான் வீடு இருக்கும். நீங்க அந்த கிராம அமைப்பை பார்த்தேன்னா அந்த கோயில் இருக்கும், கோயில்லேருந்து அக்ரஹாரம் பார்த்தேன்னா வடக்கு நோக்கி இருக்கும், இல்லை தெற்கு நோக்கி இருக்கும். ஏன்னா அந்த காத்து அப்படி நேரா வரும். ஒண்ணு. மற்ற அந்த பின்னாடி இருக்கிற வாணிக தெருன்னு சொல்லுவா, செட்டியார் தெரு, வாணிக தெரு, அதுவும் தெற்கு வடக்காத்தான் இருக்கும். பாக்கி சத்திரியன் என்று சூத்திரன் அந்த தொழில்கள் கடுமையா உடம்ப வருத்தி பண்றவா, அவளுக்கு கிழக்கு மேற்கா வாசல் நன்னார். அப்படிதான் அமைச்சா. எல்லா தொழில்களும் அதுக்குள்ளேயே வந்துடுறது. அந்த உடம்பு உழைப்பு தொழில் என்ன உண்டோ அது அத்தனையும் இருக்கு. தோல் பலம், சண்டை போடுற பலம் என்ன உண்டோ அது எல்லாம், அட்மினிஸ்ட்ரேஷன், போலீஸ், இதெல்லாம் சத்திரிய இதுல வரும். டாக்டர், இதெல்லாம் பிராமண தொழில். வேதம், டாக்டர், மருத்துவம், அப்புறம் உட்காந்து கம்ப்யூட்டர்ல இன்னைக்கு வேலை செய்யறாளே ஐடி, இவ எல்லாரும் பிராமண தொழில வரும். ஜாதி வேற, பிராமண ஜாதி வேற, அது இது பண்ணக்கூடாது. சூத்திர தொழில்ன்றது கால் பலத்தினாலே எல்லாம் செய்யும். ஓகே, இதுல எது ஒஸ்தி தாழ்வு அதுக்கெல்லாம் போக வேண்டாம். அது என்ன, அவ பிற்காலத்துல அவ இஷ்டத்துக்கு சொல்லிட்டா அந்த மாதிரி உயர்வு தாழ்வு கிடையாது, அதுல கிடையாது, அந்த மாதிரி சொல்லல. அது உண்மை. இப்போ வாஸ்துக்கு வரேன், இங்க வீடுக்கு வரேன். அந்த காலத்துல கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த 4 திக்குல அவா இருந்தா. ஒரு வீட்டுல 50 பேர் இருந்தா, சித்தப்பா மாமா பெரியப்பா. இப்போ எந்த ஜாதகத்துக்குன்னு நீங்க சரியா இருக்கு, எந்த ஜாதகத்துக்கு சரியில்லை. இப்ப நீங்க பார்த்தேன்னா அப்பா அம்மா புள்ள பொண்ணு 4 பேர் ஒரு பிளாட்ல வாங்கியாச்சு. அப்பாவுக்கு கஷ்டம் இருக்கு, ஆனா புள்ள ஜாலியா இருக்கு, அம்மா ஜாலியா இருக்கா. அவளுக்கு ஒத்து போறது, இவாவுக்கு ஒத்து போறல. இல்ல அப்பாவுக்கு ஒத்து போற மாதிரி வாஸ்து எல்லாம் சரி பண்றேன், பிள்ளைக்கு ஒரே கஷ்டமா இருக்கு, புள்ள பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு கஷ்டமா இருக்கு, படிப்புக்கு கஷ்டமா இருக்கு, அந்த வீடே சரியில்லை. இப்ப எத்தனை பேருக்கு மாத்தீங்க? ஒண்ணு, அந்த காலத்துல நகர நிர்மாணம்னு ஒண்ணு பண்ணிட்டு இருந்தா. அப்படி பண்ணும்போது நீர் உள்ள இடங்கள்ல வீடே கட்ட மாட்டான். இன்னைக்கு பாதி வீடு ஏரி குளத்துலதான் இருக்கு. எல்லா ஏரி குளத்தை துத்தாச்சு, எல்லா வீடும் அங்க கட்டியாச்சு, அதனால தண்ணி கஷ்டமும் வந்தாச்சு. ஆமா. அப்ப என்ன, வாஸ்து நிபுணர்களை கூப்பிட்டீங்கன்னா அவ பாத்ரூமை தூக்கி பெட்ரூம்ல வெயி, பெட்ரூம் தூக்கி கிச்சன் இதுல பெருமாள் ரூமை தூக்கி சாக்கடை பக்கத்துல வையின்னு சொல்லி முடிச்சிடுறா. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு பிசினஸா போயிட்டு இருக்கு. அடியனுடைய இது சொல்லி தருவேன். மற்ற விஷயங்களுக்கு டைரக்ஷனல், உங்களுக்கு எந்த திக்கு நன்னா வருங்கிறது உங்க ஜாதகத்துல தெரியும். அதை மைண்ட்ல வச்சுண்டு இப்போ நீங்க ஏதோ ஒரு வீடு வாங்கிட்டேன், பார்க்காம வாங்கிட்டேன், வாஸ்துபடி பார்க்கல, இது பார்க்கல, ஃப்ளாட்ல இருக்கு. சொந்த வீடா இருந்தாலுமே டக்குன்னு இடிக்க முடியாது, ஃப்ளாட்டா இருந்தா இன்னும் சுத்தமா முடியாது, கீழே கீழே எல்லாத்தையும் இது பண்ணுவோம். இருக்கிற வீட்டை எப்படி வச்சுக்கலாம், வாஸ்துபடி எப்படி வச்சுக்கலாம். பெட்ரூம்ல
உங்களுக்கு தலை எந்த பக்கம் வச்சுண்டா வலி இல்லாமல் இருக்கும், உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வருதோ அந்த பக்கத்துக்கு மாத்திக்கலாம், இருக்கிற வீட்டுல மாத்திக்கலாம். அதே போல வீட்டுல குப்பையை சேர்க்கக்கூடாது. நீ வாத்துப்படி உங்களுக்கு தெற்கு சரியில்லை, ஆனா தெற்கு வீடா போயாச்சு, அது தெற்கு தான் படுத்துறது, இப்போ நீங்க வேற வழி இல்லை, அங்கதான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு வரும்போது அந்த வீட்டுல குப்பைகள் சேராம இருக்கும். டஞ்சன் மாதிரி இருக்கக்கூடாது, அடசலா இருக்கக்கூடாது. அது கிளீன் பண்ணிட்டே இருக்கணும், சுத்தம் பண்ணிட்டே இருக்கணும். ரெண்டாவது விளக்கேத்திட்டே இருக்கணும். வாசல்ல விளக்கு வைப்பான். அந்த காலத்துல வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா பறை மாதிரி இருக்கும், அதுல விளக்கு ஏத்துவான். இந்த கண் திருஷ்டின்னு ஒண்ணு கேட்டு இல்லையோ, இந்த விளக்கு இப்ப பிளாட்ல அந்த மாதிரி கிடையாது. வாசல்ல வாசப்படிக்கிட்ட 2 விளக்கு காத்தாலையும் சாயந்தரம் ஏத்தலாம். அப்படி ஏத்தும் போது திருஷ்டி உள்ள வராது. அந்த சுவாமி ரூமும் சுத்தமா இருக்கும். உங்களுக்கு வேதம் தெரியறது, மந்திரம் தெரியறது அதெல்லாம் தெரியல, ஒண்ணும் இல்லை. ஆனா சுவாமி ரூமு ரொம்ப சுத்தமா இருக்கணும். அங்க போய் குளிச்சுட்டு தான் அங்க தொடரும். அதே போல அது மூடுற மாதிரி ஸ்கிரீன் போட்டுக்கிறது நல்லது. இப்போ எல்லா ராத்திலையும் ஃபுல்லா கவர் பண்ண மாதிரி இருக்காது, செல்ஃப்ல தான் வச்சிருப்பா. கூடுமான வரையில், ஏன்னா நம்ம நிறைய மனுஷ ஜென்மம், நிறைய நம்மள அறியாமல் தப்பு பண்ணுவோம். வெளியிலேருந்து ஒருத்தர் வருவார், அவர் ஏதோ ஒரு துக்கத்தோட வந்திருப்பார். இப்போ நேரா கிச்சன்ல பேசுவார். அங்கதான் நம்ம செல்ஃப்ல சாமி படம் எல்லாம் வச்சுன்னு இருப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டுக்கணும். நம்ம காத்தால சுவாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சு படையெல்லாம் வச்சுட்டு பிரசாத அம்சம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டோம். சாயந்தரம் திறந்து விளக்கேற்றி கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு அப்புறமா இதை பண்ணின்னு வந்தாலே போதும், வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே செய்யும். பேரிகேட் மாதிரி. ஓகே, குலதெய்வம் அதை வச்சு தனியா விளக்கேற்றி வழிபடணும். அது கன்ஃபார்மா அது ரொம்ப நல்லது. அது நிஜம். நமக்கு குலதெய்வம் தெரியல, அதெல்லாம் ஜாதகத்துல கண்டுபிடிக்கலாம். லக்னத்துக்கு 5ஆம் இடம் தான் குலதெய்வம், அதை வச்சு சொல்லிடலாம். பட் எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? ஏன்னா தாத்தாவுடைய தாத்தா வேற எங்கேயோ தான் வந்திருப்பார். எல்லாரும் மிக்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு வேற ஒரு இடத்துல பழப்பு நோக்கி ஓடுறோம். இந்த இடத்த மறந்து போயிடுறோம். அவ சொல்லி கொடுக்கல, இப்ப பசங்களுக்கு சொல்லி கொடுக்கல, நான் இதைத்தான் ஜெயிச்சுன்னு வந்தேன். அப்ப நான் என்ன பண்றது? பல பேருக்கு ஐயோ எனக்கு குலதெய்வம் தெரியலையே, ஜோசியர் இங்கே இருக்குங்கிறார் அங்கே இருக்குங்கிறார். கவலையே பட வேண்டாம். மனசுல எது இஷ்ட தெய்வமோ அதை இப்ப குலதெய்வமா மாத்திக்கோங்க. என்ன கண்ணன் சொல்றார் கீதையில, நீ எந்த ரூபத்துல வழிபட்டாலும் எந்த பேர்ல வழிபட்டாலும் என்ன சேர்த்து. இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்கு, குலதெய்வம் தெரியல சார் உங்களுக்கு, என்ன பண்ணலாம்? உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்குறீங்க இல்லையா, அது உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடும். போஸ்ட் மாஸ்டர் அங்க பாம்பேல இருந்து ஒருத்தர் மணி ஆர்டர் அனுப்புறாரு, அந்த பணம் டைரக்டா வராது, அவர் இங்க இருந்து சொல்லிடுவார், நீ உங்ககிட்ட இருக்க காசுல இருந்து கொடுத்துரும், அது இங்க இருந்து வரும். அந்த மாதிரி குலதெய்வ வழிபாடுன்னா அது குலதெய்வத்தை காமிச்சு கொடுத்துரும் எங்க இருக்கு. கவலையப்பட வேண்டாம். வீடை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும். பண்ணா சாஸ்திரப்படி பண்ணணும். சாஸ்திரம் நமக்கு தெரியல, இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கும் தெரியல. சும்மா வேணா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறா, நீ இப்படி மாத்து அப்படி மாத்துன்னு. எக்கச்சக்கமா பணம் செலவாருது. மாத்தினதுக்கு அப்புறம் நிம்மதியா இல்லை. மாத்தினதுக்கு அப்புறம் புருஷனுக்கு நன்னா இருக்கு, பொண்டாட்டிக்கு வியாதி வந்து. இப்ப சொல்லுங்க, எல்லாருக்கும் சேர்த்து எப்படி மாத்துவேன்? ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தனி. அதனால அடியேனுடைய நான் எந்த ஜோசியரையும் குறை சொல்லல, வாஸ்து நிபுணரை குறை சொல்ல. இதை விட பெஸ்ட் இருக்கிற வீட்டை சுத்தமா வச்சுக்கோ, விளக்கேத்தி வச்சுக்கோ. இதை பண்ணா போதும், வேற எதுவும் வேண்டாம். சுவாமி ரூமுக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஸ்கிரீன், ஒரு செல்ஃப்ல தான் வச்சிருக்கேன், ஓப்பன் செல்ஃப்ல தான் வச்சிருக்கேன், விளக்காங்க டயத்துல ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம், அதுக்கப்புறம் ஸ்கிரீனை போட்டு மூடிடுவோம். அதுதான் நல்லது. இப்ப கோயில் நட சாத்திரா இல்லையா, அந்த மாதிரி பெருமாள் வசிக்கிற மாதிரி ஆத்த வச்சுட்டோம்னா அது பத்திரம் எதை பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, அடுத்தது இப்போ ஒரு கிரகத்துக்கும், அதாவது ஒரு கட்டத்துக்கும் ஒரு கிரகத்துக்கு அதிபதி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் எந்த பெருமாள் அதிபதி? இப்போ நிறைய 27 நட்சத்திரம் இருக்கு. ஒரு நட்சத்திரக்காராலும் எந்தெந்த பெருமாளை சேவிச்சா அவளுக்கு கொஞ்சம் ஒரு நன்மை பயக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இது தேவதைகள்னு 27 தேவதைகள் இருக்கு. ஆனா அதுக்கு கீழே ஜெய்மினி என்ன சொல்றாருன்னா, அந்த தேவதையை வணங்கறதுக்கு முன்னாடி
அந்த ராசி இருக்கு இல்லையா, இப்போ அஸ்வினியில ஒருத்தர் பிறந்திருக்கார், மேஷ ராசி, அதனுடைய அதிபதி செவ்வாய், அது நெருப்பு. ஒருவேளை அஸ்வினி வந்து கேத்து, அதுவும் நெருப்பு. இப்போ நெருப்போட சேரும்போது ஜாஸ்தி இதுவாகும். அப்போ அவ என்ன பண்ணா, எனக்கு எல்லாருக்குமே அந்த தேவதையை மனசுல வச்சுக்க முடியாது. இப்ப நம்ம லிஸ்ட் சொல்லிடலாம், இந்த தேவதை அந்த தேவதைன்னு, அது எங்க இருக்கு, ஓடு அந்த ஊருக்கு, அந்த மாதிரி சிம்பிள் மெத்தடு ஜெய்மினி சொல்றார். மந்திரேஸ்வரரும் பலதீபிகள்ல இந்த மாதிரி சொல்லியிருக்கார். என்னன்னா, நட்சத்திர கான்செப்ட் உங்களுக்கு சப்போஸ் உங்க தேவதை தெரியல, இல்ல வழிபட முடியல, அது ஏதோ ஒரு தேவதையா இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு அவ சிஸ்டத்தை தாண்டி ஏத்துக்க முடியாது. இப்போ வைஷ்ணவன் இருக்கான், அவனை போய் நீ வந்து சிவன் கோயில் போயிட்டு வான்னா போக மாட்டான். நான் பரிநியாசம் வாங்கிட்டேன், பிள்ளையார் கோவிலுக்கு போக மாட்டேன். இப்போ அவருடைய தேவதை பிள்ளையாரா இருந்தா என்ன பண்ணுவீங்க இல்லையா? ஒரு ஆச்சாரியன் சொல்லி வழி வழியா வந்துட்டார். அப்போ அஸ்வினிக்கு கேதுக்கு பிள்ளையார். பரணி எடுத்துக்கோங்க சார், நான் பரணி, அதுக்கு சொல்லுங்க கொஞ்சம். பரணிக்கு மகாலட்சுமி. அப்படியா? இப்போ அந்த அதிதேவதைன்னு சிலதெல்லாம் இருக்கு, மெயின் வந்து மகாலட்சுமி. இப்போ மகாலட்சுமி எல்லாரும் ஜெயிச்சிருவா, என்ன அது பணம் தர்றது இல்லையா? இப்போ நான் பிள்ளையார் சொல்றேன், பிள்ளையார் சில பேருக்கு ஒத்து வராது. அது மாதிரி நரசிம்மர் சொல்றேன், செவ்வாயோடைய நட்சத்திரத்துக்கு மிருகஜீரிச்சு. அப்ப நரசிம்மரை சில பேருக்கு ஏத்துக்க மாட்டோம், இல்லைங்க நாங்க செவிக்கிறது இல்லை. அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, அதிதேவதைகளை வணங்குறத விட நம்முடைய குலதேவதையை வணங்கலாம். அல்லது நமக்குன்னு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பிடிமான இஷ்ட தேவதைன்னு சொல்றான், அந்த இஷ்ட தேவதை இந்த நட்சத்திரங்களை சரி பண்ணிடும். ஒண்ணு. இப்போ இந்த இடத்துல வரேன், இப்ப நம்ம எல்லாருமே மேக்சிமம் ஒரு 98% அஸ்ட்ராலஜர் முதற்கொண்டு ராசி கட்டம் நவாம்ச கட்டம் மட்டும் வச்சுட்டு சொல்றான். 16 டிவிஷனல் சார்ட் இருக்கு, ஷோடச வர்க்கம். இத பல பேர் யூஸ் பண்றதே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், அஸ்வினி நட்சத்திரம், பிள்ளையார சேவிச்சுக்கப்பா. பிள்ளையார சேவிக்கிறீங்க, ஆனாலும் கஷ்டம் வருது. ஏன்னா ப்ராப்பர் அதிதேவதையை பண்ணும். ஏன் அப்படின்னா, உங்க சந்திரன் டிவிஷனல் சார்ட்ல எங்கெங்க உட்காந்துருக்கு, அதனுடைய தேவதைகள் என்ன, இப்ப அத்தனையும் சேர்த்து வணங்கணும். அதுக்குதான் சிம்பிளா எது வீக்கா இருக்கோ, அந்த 9 கிரகங்கள்ல எது வீக்கா இருக்கோ அதற்கான தேவதையை வணங்கணும். ராகுன்னு சொன்னால் காளி, துர்க்கை, ஐயப்பன், ஐயனார், நரசிம்மர், அதாவது உக்ர தேவதைன்னு வச்சுக்கோங்க ராகு. கேதுக்கு ஞான தேவதை சரஸ்வதியை சேவிக்கலாம், பிள்ளையார சேவிக்கலாம், இவர் ஹயக்ரீவர் சேவிக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்கா. அந்தந்த ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி தேவதை பண்ணணுமே தவிர, நட்சத்திரம்னா அந்த நட்சத்திரத்துல கோடிக்கணக்கான உயிர்கள் பிறக்கணும். ஒரு நட்சத்திரத்துல கண்டிப்பா 60 நாழிகை, ஒரு நாள் இருக்கு சந்திரன். அந்த ஒரு நாள்ல ஒரு 10,000 பேர் அந்த நட்சத்திரத்துல, அத்தனை பேருக்கும் ஒரே தேவதை எப்படி சிட்டார் இல்ல. அது வந்து பேசிக், அடிப்படை. பட் உங்களுக்கான தேவதைங்கிறது இந்த டிவிஷனல் சார்ட்ல எந்த பாகம் வீக்கா இருக்கு. இப்போ உங்களுக்கு கல்யாணம் நன்னா நடந்துரும், குழந்தை நன்னா இருந்துரும், வருமானம் நன்னா இருந்துரும், உடம்பு படுத்தும். அதை பார்த்து அந்த தேவதைக்கான இதை பண்ணணும். அந்த சிச்சுவேஷன் தசா புக்திகள். ஒருவேளை அந்த கேது வந்து தசாதாதனுக்கு பகையா இருக்கு, என்னதான் பிள்ளையார ஜெயிச்சாலும் ஒன்றும் நடக்காதுங்க. அப்போ அந்த இடத்துல எது பலமா இருக்கு, அதனுடைய அதி தேவதை எது, அதை அஜாதக ரீதியா பார்த்து செய்யும். இப்போ வந்து ஒரு கிரகத்துக்கும் உடல் பாகங்களுக்கும் சம்பந்தம் உண்டா? ஏன்னா சில பேருக்கு தீராத வயிற்று வலி இருக்கும், சில பேர் எப்ப பாரு தலைவலின்னு, சில பேர் அடிக்கடி ஜுரம் வந்து படுத்திக்கிறார்கள், நிறைய பெரிய பெரிய வியாதிகள் எல்லாமும் வருது. சோ அந்த உடல் பாகங்களுக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் உண்டா? அப்படியான எந்த பாகத்துக்கு எந்த கிரகம் நம்ம சேவிக்கணும்? ஆமா, ஜென்ரலா
மனித உடம்புன்னு இல்லை, எல்லா உயிரினங்களுடைய உடம்புலையும் 75% சுக்கிரனோட இருக்கும். சுக்கிரன் ஜலம், பியூர் வாட்டர், நாட் சந்திரன் வந்து உப்பு ஜலம், சுக்கிரன் வந்து பியூர் வாட்டர். 25% புதனோட ஆதிக்கம். புதன் வந்து பூமி, அதாவது மண்ணு, சதை, நரம்பு, எலும்பு எல்லாம். இப்போ ஆயுர்வேத சாஸ்திரமும் ஜோதிட சாஸ்திரமும் ஒண்ணு. நரம்புகள் பாதிப்பு இருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா ராகு சரியில்லை, ராகு தான் நரம்புகளை பாதிக்கும். அதே போல கேன்சர் அல்லது அல்சர், இந்த மாதிரி புண்ணு, அந்த இது, அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சுவாசம், பிரீத்திங், இது எல்லாத்துக்கும் காரணம் கேது. வயிறு சம்பந்தப்பட்ட அத்தனைக்கும் காரணம் குரு. குரு குரு அண்ட் கர்ப்பப்பை, இன உற்பத்தி, இதுக்கெல்லாம் சுக்கிரன். சுக்கிரன் ஸ்கின் எல்லாத்துக்கும் புதன். ஸ்கெலட்டல் சிஸ்டம் சொல்வா, எலும்புகள், அதுக்கெல்லாம் சூரியன். மஸ்குலர் சிஸ்டம் சொல்லுவா, தசையெல்லாம், இந்த சதை இதெல்லாம் வருது, சனி. ஓகே, ரத்தம், நாளச்சுரபி, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவா, ரத்த ஓட்டம், இது எல்லாம் செவ்வாய். அண்ட் மூளை, அந்த கழுத்து, இது எல்லாமே அதுல வர்ற இதெல்லாம் சந்திரன். 9 கிரகம். ஆக்சுவலா பராசரர் ஜெய்மினி வந்து 7 கிரகத்துக்கு தான் சொன்னார். பின்னாடி வந்தவராக மிகிரர், மந்திரேஸ்வரர், ரோமர், யவனர், இவாள்லாம் வந்து நிறைய அதுல நாலேஜ் ஆட் பண்ணி ராகு கேதுவையும் சேர்த்த போது சூரியன் கிட்டேந்து கொஞ்சம், சந்திரன் கிட்டேந்து கொஞ்சம், சனி கிட்டேந்து கொஞ்சம், அந்த மாதிரி பிரிச்சு கொடுத்து மேஜர் பார்த்து ராகு. ஸ்கின் அலர்ஜி வருது, புதன் தான் காரணம். ஆனா ராகு அதுல இம்பாக்ட் ஆகுது. ஒருத்தருக்கு ஸ்கின் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி, சைனஸ் ப்ராப்ளம் வருது, இது எல்லாமே இருக்கு. ஒருத்தருக்கு தீராத வயிற்று வலி வருது, யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது, குடல் வால்வுகள்ல புண்ணு வருது, இதெல்லாம் குரு காரணம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தசாபுக்தி காலங்கள்ல அது பாதிக்கும். இன்னொன்னும் சொல்றேன், ஒருவருடைய ஆயுள் எதுல முடியும்னு இருக்கோ அவளுக்கு இந்த வியாதியினால முடியறதுன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து கேன்சர் பேஷண்ட். நம்மளுக்கெல்லாம் கேன்சர் பேஷண்ட்னா இந்த கமலஹாசனோட வாழ்வை மாயம்தான் வரும், அப்படியே ரத்தம் எடுத்து அப்படியே போயாச்சு அப்படின்னு. கேன்சரோட 10 வருஷம் 20 வருஷம் குர்த்தனை பண்ணவாள்லாம் இருக்கா. கேன்சர்னு இப்போ அந்த மாதிரி நிறைய இப்போ கேன்சரால போவாங்கிறது நம்ம எல்லாருடைய அபிப்பிராயம். மாடியில இருந்து கீழே விழுந்து போயிடுவான், கேன்சர் இருக்கும். ஆனா இறந்த காரணம் வேறாக இருக்கிறது. அதுக்கு என்னன்னா, எந்த கிரகத்தினுடைய ஓவர் ரூல் பண்றதோ 3ஆம் இடம் இங்கதான் வருது. மிருத்யு எந்த கிரகத்தோட சேர்றதோ அந்த கிரகத்துக்கு உண்டான தன்மையில டப்புன்னு அந்த ஆயுள் போகுது. இதுவுமே வியாதியோட சேர்ந்து வரும். ஜெனரலா ஒரு விஷயம் சொல்றேன், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து, அது எந்த வீடா இருக்கட்டும், தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம் அதிகமா வரும். ஏன்னா செவ்வாய் அந்த அளவுக்கு போர்ஸ் பண்ணும். அப்படி போர்ஸ் பண்ணி இப்ப நீங்க சடனா சூசைட் அட்டெம்ப்ட் எல்லாம் பார்க்கலாம், க்ஷண நேரத்துல பண்ணிடுவார். ஏன்னா செவ்வாயோடைய புத்திரன் மிருத்யு. அந்த மிருத்யு 3ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்தின் மூலமா அந்த 5ல இருக்கும்போது செவ்வாயோட தொடர்பு வரும்போது யோசிக்காம டப்புன்னு மிருத்யுவா இருக்கு. அந்த எண்ணங்கள்லாம் வரும், கண்டிப்பா வரும். அப்படியே எல்லாருக்குமே 5ல செவ்வாய் இருந்தா அந்த எண்ணம் அப்படியே போயிடுவோம் அப்படின்னு கிடையாது. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. மிருத்யுவோட சம்பந்தப்படணும். 3ஆம் இடத்துல 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் தீர்க்கம். சனிங்கிறது ஆயுளை விருத்தி செய்யறவன், ஆயுளை பறிக்கிறவன் இல்லை. சனியோட சிஸ்டம் வேற. எல்லாரும் தப்பா சொல்லி நோக்காண்டு இருக்கா. ஆயுள் காரகன், ஆயுளை விருத்தி பண்ணுவான். மிருத்யு, செவ்வாயோட புத்திரன் மிருத்யு, அவர்தான் ஆயுளை முறிப்பார். 3ஆம் இடம். 3ஆம் இடம் தான் 100% ஆயுள். வியாதிக்கு மருந்துமே இந்த வைத்திய சாஸ்திரம் சொல்ற மாதிரி
சில மருந்தெல்லாம் இருக்கு. இப்போ உஷ்ண உடம்பா இருக்கு, ஸ்கின்ல அலர்ஜி வருது, ஆயில் பாத் இஸ் த பெஸ்ட். நல்லெண்ணெய் சாப்பிடி ஆமா, இல்லையா, நல்லெண்ணெய் ஒத்துக்க மாட்டேங்கிறதா, தேங்காய் எண்ணெய், பைத்த மாவு வாரத்துல ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா ஸ்கின் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி எதுவும் இருக்காது. இது அந்த கிரகத்தினால இல்ல, எல்லாருமே செய்யக்கூடியது. ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா இந்த காலத்துல அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணா பெருமாள் பேரை சொல்லி பண்றோம். நீ இந்த சனிக்கிழமை பண்ணலன்னா உனக்கு பீட பிடிச்சுக்கும். கரெக்ட். பயந்துனாலும் செஞ்சோம். இந்த காலத்துல செய்யறதே கிடையாது. அது செஞ்சா ஸ்கின் சம்பந்தப்பட்ட, முகம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது. ஒண்ணு. அதே போல 2 சிஸ்டத்தை கடைபிடிச்சால் வியாதி வராது, இருக்கிற வியாதி கண்ட்ரோல் ஆகும். நீங்க என்ன தசை என்ன புத்தி வேணாலும் நடக்கட்டும். டைம் மேனேஜ்மெண்ட், குவான்டிட்டி மேனேஜ்மெண்ட். குவாலிட்டி பண்ண முடியாது. ஏன்னா 1985க்கு அப்புறம் கெமிக்கல் கலந்த உணவு தான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். இன்னி வரைக்கும் உப்பு புளி மிளகால இருந்து எல்லாம் கெமிக்கல். கடையில வாங்கி தான் செய்யறோம். ஹோட்டல்ல சாப்பிட்றதுங்கிறது அப்புறம், வீட்டுல சாப்பிட்றதே இந்த கெமிக்கல் ஃபுட்டு தான். இப்போ அந்த குவாலிட்டியே நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, பட் குவான்டிட்டியை பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட். 8 மணிக்கு டிஃபன்னா 8 மணிக்கு டிஃபன், 1 மணிக்கு லஞ்சுன்னா 1 மணிக்கு லஞ்ச். இந்த சிஸ்டத்தை மாற்றவே கூடாது எந்த காரணத்துக்கும். அதே போல 4 இட்லின்னா எப்பவும் 4 இட்லி, 3 சப்பாத்தின்னா எப்பவும் 3 சப்பாத்தி, ஒரு பேசின் சாதம்னா எப்பவும் ஒரு பேசின், காய்கறி கொஞ்சம் கூட. பார்க்குற அத்தனை பேருக்கும் சொல்லிட்டு வரேன். ஜாதகம் பார்க்குறவாளுக்கு அவ வியாதியெல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் சொல்லுங்க, டாக்டர் கிட்ட போக வேண்டிய தேவையே இருக்காது. எங்க மாமனார எனக்கு நினைவு வருது, சாப்பிட வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டாக்க அவர் 12 மணிக்கு தான் சாப்பிடுவார். அப்போ 11:55 தான் ஆயிருக்கும். ஆனா பசியா இருக்கும். இல்ல இன்னும் 5 நிமிஷம் இருக்கு அப்படின்னு. அந்த 12 மணி அடிச்சாதான் சாப்பிட வருவார். அந்த மாதிரி அவ்வளவு டைம் பார்த்துதான் சாப்பிடுவார். அவரும் இருந்தார். 94 வயசு வரைக்கும் அவர் நல்லபடியா தான் இருந்தார் அவரும். அப்போ அந்த காலத்துல, அந்த காலம்னே சொல்லக்கூடாது, 80ஸ்க்கு முன்னாடி வரைக்கும், 1980க்கு முன்னாடி வரைக்கும் எல்லா ராத்திரியும் டயத்துக்கு சாப்பாடு. காத்தால 9 மணிக்கு சாப்பிடுவா, ராத்திரி 6-7 மணிக்கு சாப்பிடுவா. அவ எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தா, ஓடி ஆடி எல்லாம் பண்ணியிருந்தா. இன்னைக்கு நம்ம இங்கேயே உட்காந்துருக்கோம், கம்ப்யூட்டர்லயே தட்டின்னு உட்காந்துருக்கோம். அதேதான். அப்ப உடம்பு பூரா போயிடுறது. இப்ப அந்த மாதிரி இருந்தா கூட இந்த டைம் சிஸ்டம் பண்ணீங்கன்னா வியாதிகள் வராது. ஓகே. அடுத்தது இப்போ இந்த சனி இருக்கு இல்லையா, மங்கு சனி, பொங்கு சனி, போக்கு சனி, விரய சனி எல்லாம் சொல்றோம். அந்த மாதிரி இருக்கிறச்சு அந்த 3வது சனி வருது பார்த்தேளா, அப்ப ஆளை அடிச்சிடும் அப்படின்றால. அது ஏன்னா சில பேருக்கு 3வது சனி 45 வயசுலயே கூட வந்துடும். சில பேருக்கு 3வது சனி 45 வயசுல வராதா? இப்ப பிறந்த வருஷம், ஓகே, பிறந்த போது 7 நாட்டு சனியா இருந்தாக்க அவளுக்கு 3வது சனி 90 வயசுல வரும். ஓ, அவ்வளவுதான் வருமா? அவ்வளவு சீக்கிரம் வராது. வராது. 30 வருஷம் சனியோட. ஓகே. அந்த சனி வரைச்சே அவர்களுக்கு எல்லாம் ஆபத்தா